வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹரியாலி ஃபிஷ் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஹரியாலி அப்படின்னு சொன்னா கிரீன்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு வந்து நல்ல இம்யூன் சிஸ்டத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த கோவிட் டைம்ல இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இதை எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிருங்க. இதுவே வந்து இந்த கிரேவிக்கு ஒரு திக்னிங் ஏஜென்ட்டாகவும் வரும். இதில் நம்ம வந்து இந்த தேங்காய் அதெல்லாம் போட மாட்டோம். பாயில்டு, அதாவது வேக வச்ச பாசிப்பருப்பு தான் போடுவோம். ஸோ அதனால வந்து இந்த மசாலா தான் வந்து நல்ல வந்து ஒரு திக்னிங் ஏஜென்ட். இதிலே வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக வந்து அரைச்சிருங்க. கொஞ்சம் ருசிக்கேற்ப உப்பும் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிடுவோம். கோவிட் டைமுங்கிறதுனால கையெல்லாம் வந்து நல்லா கழுவிட்டு வந்து ஒர்க் பண்ணுங்க. முக்கியமாக வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோம்னா அதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிக்கிங்க. அந்த மசாலாலே கொஞ்சம் மிளகு தூளையும் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி தனியாக வச்சிருங்க. ஒரு வானலில் வந்து எண்ணெயை சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானோடனே வெந்தயத்தையும் சீரகத்தையும் போடுங்க. வெந்தயத்தை வந்து நீங்கள் கரிச்சிடக்கூடாது, அப்புறம் வந்து கசப்பு வந்துடும். அதனால வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் போடுங்க. அந்த வெந்தயமும் சீரகமும் வெடிச்ச உடனே அதில் வந்து நீங்கள் ஸ்லைஸ்டு ஆனியன்ஸை போட்டு ஆனியன் வந்து ஒரு ஆஃப் குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயத்தை வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து கரிஞ்சு வச்சிடக்கூடாது, ஏன்னா வெங்காயம் வந்து அதை சுற்றி இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் இழுத்துரும். இப்போ இதுலேயே வந்து நல்லா சாப்டு கார்லிக், அதாவது பூண்டை போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து கொஞ்சம் நல்லா வெட்டின வந்து இஞ்சியை போட்டு லைட்டாக வந்து வதக்குங்க. இதை வந்து ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அதோட ரா ஃப்ளேவர் போனால் போதும். லைட்டாக வந்து வதக்கிடுங்க. இது வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும். அதிலே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வணக்குங்க. தீஞ்சிடக்கூடாது. அதே சமயம் அதில் இருக்கிற வந்து பச்சை வாடை வந்து போயிடணும். அது அளவுக்கு மட்டுமே இதை நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த வெந்தயமும் அந்த மிளகாத்தூளும் கலந்த நல்ல ஒரு அருமையான வாசனை வந்துட்டு இருக்கு. இதில் இப்போ அந்த அரைச்சோம் இல்லைங்களா அந்த மசாலா, அந்த மசாலாவை சேர்த்துட்டு அதில் இருக்கிற அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை நல்லா வந்து லைட்டாக வந்து வணக்குங்க. தீச்சிடக்கூடாது, நல்லா வணக்குங்க. அதில் வந்து தக்காளி சேர்த்து வணக்குங்க. கொஞ்சம் லைட்டாக உப்பு வேணும்னாலும் இப்போ இந்த டைமில் நீங்கள் போட்டுக்கலாம், வேணும்னா, ஏன்னா ஏற்கனவே நீங்கள் மசாலாலையும் உப்பு போட்டிருக்கீங்க. இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பு அதில் சேர்த்துட்டு லைட்டாக வந்து கிளறிடுங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் தேங்காய்லாம் நம்ம போட மாட்டோம். இந்த பாசிப்பருப்பு தான் அதுக்கு வந்து திக்னிங் ஏஜென்ட்டாக வரும். அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே அந்த மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அதுவும் இதுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான திக்னிங் ஏஜென்ட்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கொதிக்கு கொண்டு வந்துருங்க. இன்னும் இதில் நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணல, ஏன்னா வந்து எந்த ஒரு கடல்வாழ் உயிரினங்களை சமைச்சாலும் அதில் வந்து நம்ம வந்து இந்த ஆசிட் லைமோ வந்து இல்லை புளிக்கரைசல் ஆட் பண்ணோம். அப்போ தான் அந்த வந்து பச்சை வாடை போகும். இப்போ அதில் வந்து டாமரிண்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு கொதி வந்து ஒரு 10 நிமிஷம் அது ஒரு மித வெப்பத்தில் வச்சிருங்க. இதே டைமில் சைடில் வந்து ஒரு ஆயில் ஹீட் பண்ணி நம்ம வந்து அந்த மீன் தலை வால் பக்கம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நல்லா மஞ்சத்தூள் தடவி உப்பு தடவி வச்சுட்டு அதை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துருங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை வந்து ஏற்கனவே வந்து சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் வந்து மேரினேட் பண்ணியிருந்தேன். இப்போ இதை நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிரேவியில் போட்டு ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை சிம்மரில் வச்சிட்டோம் அப்படின்னா கிரேவி பக்கவாக ரெடி ஆகிடும். நல்லா அருமையாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி COVID-19 வந்து இப்போ பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. இதுலேருந்து நம்மளை நாம வந்து காப்பாற்றிக்கணும். ஸோ வெளியில் வந்து அதிகமாக தேவையில்லாமல் போகாதீங்க. முகக்கவசம் போடுங்க, டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணி நம்மளை நாமே காப்பாற்றிக்குவோம். இப்போ ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை கிரேவியில் போட்டுட்டு அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் சிம்மரில் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே ஃபிஷ் வந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் சிம்மரில் வச்சிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷில் இருக்க டேஸ்ட் வந்து அந்த கிரேவியில் வந்து மிக்ஸ் ஆகிடும். அப்போ இன்னும் வந்து நல்லா ருசியாக இருக்கும்னு வச்சுங்களேன். ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி தலையை தூவிட்டு உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு சூடாக பரிமாறுவோம். ருசியான ஹரியாலி ஃபிஷ் கறி ரெடி. இதை வீட்டில் செஞ்சு பாருங்க, உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்.
உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும்.